வாங்க சிம்பிளாக ஈஸியாக பீக்கங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி காலைல பீக்கங்காய் கூட்டு தான் எங்கள் வீட்டில். பீக்கங்காய் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதை போட்டு வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கிட்டு பீக்கங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை போட்டு வணக்கிக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து காய் அரிஞ்சு வச்சுட்டா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காய் போட்டு வணக்கிக்கோங்க. அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிங்க் சால்ட்டு யூஸ் பண்ணுறேன். பிங்க் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காயிலே வந்து பீக்கங்காய்னா காயிலே தண்ணி விடும். நீங்கள் வணக்கிக்கிட்டே இருந்தால் அதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், நான் வந்து பச்சை மிளகாய் 2 மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் வந்து நான் எந்த மிளகாத்தூளும் ஆட் பண்ணலை. குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. தென் வந்து இது வந்து ரேஷன் பருப்பு தான். ஒரு மாதிரி தகடியாக இருக்கும். அந்த பருப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் சமையல் செய்யும் போது ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதும் நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாகவே வெந்துடும். இந்த இதிலே போட்டு ஒரு வணக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே நல்லா கொதித்து வந்துடும். சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கொதித்து வந்துடும். நல்லா கொதித்து வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 2-3 விதமாக செய்வேன். இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கு இது மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான கன்சிஸ்டன்சி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகிழும் மனமும் நிறைந்து இருக்கட்டும். தேங்க்யூ.